doing surgeries for an unborn child. Children born or babies born are defective. காமனாக நம்ம பார்க்க போகிறது வந்து heart defects, the neural defects, Down syndrome which is very very common. Maternofetal medicine. இதில் வந்து வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டூயிங். குழந்தை பிறந்த உடனே சர்ஜரி பண்ணணுமா, சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களை ஒரு டோட்டல் சொல்யூஷன் கொடுக்கறது தான் ஒரு ஃபீட்டல் மெடிசனோட வேலை. பேஷண்ட்ஸ் கேட்குறது இத்தனை ஸ்கேன் பண்ணணுமா, இஸ் தி ஸ்கேன் சேஃப்? ஸ்கேன்ஸ் பண்ணுறது அப்சல்யூட்லி சேஃப். ரேடியேஷன் எதுவும் கிடையாது. எத்தனை ஸ்கேன் வேணால் பண்ணலாம். What do we see in the anomaly scan or target scan? வெறும் ஹார்ட் பீட் மட்டும் பார்க்குறது ஸ்கேன் கிடையாது. ஹார்ட் ஃபீட்டல் எக்கோன்லாம் இருக்குது, ஃபீட்டல் நியூரோன் இருக்குது, கை கால் விரல்ன்றது. பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் பார்க்குறது வந்து இந்த நீர் கோர்த்து இருக்குது, ஆர் நோ தெர் இஸ் அ சிஸ்ட் இன் த பிரெயின், ஹார்ட்டில் சின்ன டாட் இருக்குது, தெர் இஸ் அ பிரைட் ஃபோக்கை. அது வந்து நம்ம ஏஷியன் பாப்புலேஷனில் அட்லீஸ்ட் 5%, ஒரு 100 குழந்தைக்கு நம்ம ஸ்கேன் பண்ணால் 5%ல் அந்த எக்கோஜெனிக் கார்டியாக் ஃபோக்கை அப்படின்றது இருக்குது. ட்வின்ஸ் இஸ் ஆக்சுவலி அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி. ஸோ டிசிடிஏன்றது 2 நஞ்சு கொடி அந்த குழந்தைக்கு தனித்தனியாக சப்ளை பண்ணுறப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 2 தனித்தனி குழந்தைன்ற மாதிரி தான். MCDA ட்வின்ஸ் இது வந்து ஒரே பிளசண்ட்டாக 2 குழந்தைக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு குழந்தைக்கு சில சமயம் அதிகமாக சப்ளை பண்ணும், ஒரு குழந்தைக்கு கம்மியாக சப்ளை பண்ணும். இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு குழந்தை நிஜமாவே நல்லா வளருது, ஒரு குழந்தை வளரவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஃபீட்டல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, லேசர் இருக்குது, கார்ட் கோயகுலேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபீட்டல் சர்ஜரினா யூட்ரஸ் ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போய் பண்ணுறோம். மினிமல் இன்வேசிவ் யூஸ் அ ஃபீட்டோஸ்கோப், லேப்ரோஸ்கோப் மாதிரி ஃபீட்டோஸ்கோப் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. In India, 6 to 7% of babies have developmental defects. ஹெரிடிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் எவால்வேட் பண்ணால் தான் இந்த குழந்தைக்கு வருமா, வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்ல முடியும். இந்தியாவில் மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரீஸில் நிறைய பேர் ஸ்கேன்ஸே எடுக்காதப்போ இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ப்ரெக்னென்சி அப்படின்னாலே எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஹாப்பி மெமரபிள் இவெண்ட். ப்ரெக்னென்சி எப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்குதோ, அடுத்து நம்ம மைண்டில் ஒரு சின்ன தயக்கமும் வரும். இந்த குழந்தை பிறக்க போகிற குழந்தை ஒரு அன்போர்ன் சைல்டு எவ்வளோ நம்மளுக்கு ஹெல்த்தியாக பிறக்கும், டிஃபெக்டிவாக எதாவது இருக்குமா, ஏதாவது நம்ம வந்து குறைபாடோட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து எல்லார் மனசுலையும் நம்ம ஏதோ அதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோமோ இல்லையோ, பட் ஒரு சின்ன தயக்கம் எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் இஸ் டோட்டலி அபவுட் தேட். ஸோ ஃபீட்டோமெட்டர்னல் மெடிசன் அப்படிங்கிறது இட்ஸ் இவால்விங் ஃபீல்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் இட் இஸ் பீன் தேர் ஃபார் 20 years அண்ட் இப்போ வந்து மச் more development is happening in this field. So India 6 to 7% of children born or babies born are defective. That is closely up to 1.7 million children or babies are born with some kind of defect. இதில் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்க போகிறது வந்து heart defects, then we have the neural defects, then we have the Down syndrome which is very very common. So today I've invited Dr. Dilipan Tyagarajan, who's a radiologist who specialized into fetal medicine. So today he's going to share about what exactly we are doing in this particular field. Or unborn child. So in the fetal-maternal medicine-la இப்போ ரீசெண்டாக உலக அளவில் என்னென்ன டயக்னாஸ்டிக்காக நம்ம பண்ணுறோம், தெரப்பியூட்டிக்காக பண்ணுறோம், அண்ட் வாட் ஆர் த அட்வான்சஸ் விச் இஸ் நியூலி கம் இன் திஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ திலீபன். ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ இஸ், இந்த ஃபீட்டல் மெட்டர்னல் மெடிசின் ஆர் மெட்டர்னோஃபீட்டல் மெடிசின், இதில் வந்து வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டூயிங், வாட் இஸ் இட் ஆல் அபவுட்? ஹலோ டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். மெட்டனோஃபீட்டல் மெடிசன் ஆர் ஃபீட்டல் மெடிசன் அப்படின்றது வந்து குழந்தைய ஸ்கேன் பண்ணுறது மட்டும் கிடையாது. குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ரெக்கரண்ட் அபார்ஷன் அந்த மாதிரி வருது, ரெக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜஸ் வருது, இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, ப்ளஸ் இந்த குழந்தைக்கு வர ப்ராப்ளம் அடுத்த குழந்தைக்கு வருமா, ப்ளஸ் இந்த குழந்தைக்கு இருக்கிற ப்ராப்ளம்னால அபார்ஷன் பண்ணணுமா, இல்லை பிறந்த உடனே சர்ஜரி பண்ணணுமா, இது எல்லாமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இன்கேஸ் வெயிட் கம்மியாக இருக்குது, வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறது, சில ப்ராப்ளம்ஸ்க்கு இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க, சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களை ஒரு டோட்டல் சொல்யூஷன் கொடுக்கறது தான் ஒரு ஃபீட்டல் மெடிசனோட வேலை. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் அ டோட்டல் ஐ மீன் ஒரு ஒரு கன்செப்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் தென் ஈவன் ஆஃப்டர் த டெலிவரி ஆஃப் த பேபி, ஐ திங்க் கம்ப்ளீட் கேர் ஆஃப் தட் அன்பார்ன் சைல்டு வந்து நீங்கள் இன்ட்ராயூட்ரைனாக பண்ணுறதுலேருந்து தென் தெர் ஆர் ஸோ மெனி ப்ரொசீஜர்ஸ் யூ ஆர் டூயிங் ஃபார் த பேபி ஆல்சோ.
ஸோ இதில வந்து இவ்ளோ அட்வான்ஸ்டா இந்த ஃபீல்ட் போகும்போது, இன்னும் நம்மள வந்து நெறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது, "இத்தன ஸ்கேன் பண்ணணுமா? இஸ் தி ஸ்கேன் சேஃப்?" அப்படின்றது நெறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? ஸ்கேன்ஸ் பண்றது அப்சல்யூட்லி சேஃப். ரேடியேஷன் எதுவும் கிடையாது. எத்தனை ஸ்கேன் வேணா பண்ணலாம். ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ இது 2 தான் யூசுவலா பிரெக்னன்சில பிரிஸ்கிரைப் பண்றது. ஸ்கேன்ஸ் தான் தேவைப்படும். எம்ஆர்ஐ எப்பயாவது ஒரு நியூரல் ப்ராப்ளம், வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்போ எம்ஆர்ஐ சொல்லுவோம். எல்லாருக்குமே தேவைப்படாது. ஸோ ஸ்கேன்ஸ் பண்றது 100% சேஃப். ஸ்கேன்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் வேணா பண்ணலாமா? இல்ல எங்க பண்ணாலும் இஸ் தி ஸ்கேன் சேம்? ஆர் ஃபீட்டல் மெட்டர்னல் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க பண்றது என்ன வித்தியாசமா இருக்க போகுது? ஸ்கேன்ஸ் வந்து எல்லாருமே பண்ணலாம். அதுக்கு வந்து சில ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. பட் எல்லா இடத்துலயும் பண்றதுக்கும், ஃபீட்டல் மெடிசின் பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்றதுனால நெறைய குவாலிட்டி இருக்கிற மாரி, ஒரு ஸ்கேன் பண்றதுலயும், ஒரு எக்ஸ்பர்ட் பண்றதுக்கும், ஒரு நார்மல் ஒரு பெர்சன் பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எங்க ஸ்கேன் பண்றீங்கன்றத பொறுத்தும் த ரிப்போர்ட் வேரீஸ். பிகாஸ் இது வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து ஒரு ஆப்பரேட்டர் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் பண்றாங்களோ அத பொறுத்து தான் உங்களோட ரிப்போர்ட், உங்களோட மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாறும். சரி, நான் அதான் சொல்லுவேன். லைக் எல்லா டாக்டர்ஸும் ஒண்ணும் கிடையாது. நாட் எவ்ரிபடி ஆர் எக்ஸ்பர்ட் இன் வாட் எவர் வி ஆர் டூயிங். இப்ப நான் வந்து ஒரு ஜெனரல் சர்ஜரிஸ் ப்ரொசீஜர் பண்ணணும்னா, கண்டிப்பா ஐ அம் நாட் த ரைட் பெர்சன். அந்த மாரி அல்ட்ராசவுண்ட் அதுவும் குழந்தைங்கள நுணுக்கமா பார்க்கறது அப்படிங்கிறது, அதுக்கான ட்ரெய்னிங் பண்ணவங்களால மட்டும் தான் அத 100% அக்யூரேட்டா சொல்ல முடியுமே தவிர, யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஐ அம் அகெயின்ஸ்ட் இட். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிரிஃபர் அ ஃபீட்டல் மெடிசின் கன்சல்டன்ட் டு டூ த ஸ்கேன். அண்ட் எஸ்பெஷலி அந்த நுணுக்கமா லெவல் 1 அண்ட் லெவல் 2 வந்து ஐ மீன் எக்ஸ்பர்ட்ஸ் பண்றது இஸ் டெஃபினெட்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வி டோன்ட் மிஸ் அவுட் ஆன் எனி நோ டிஃபெக்ட்ஸ் விச் த பேபி ஹேஸ். ஸோ த அதர் கொஸ்டின் இஸ் how many scans is really important in a pregnancy time? நிறைய ஸ்கேன் சில இடத்துல பண்றாங்க. சில இடத்துல சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது வந்து, உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பத்தாதா? அந்த அனாமலி ஸ்கேன் மட்டும் நீங்க பண்ணா பத்தாதா? இப்படி கேட்டு வரவங்கலாம் இருக்காங்க. ஸோ how many scans is really mandatory? ஸ்கேன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோனே டேட்டிங் ஸ்கேன் ஒண்ணு பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, சிங்கிளா இல்ல ட்வின்ஸா, குழந்தை கர்ப்பப்பையில தான் இருக்கா? இல்ல வேற எங்கேயாவது எக்டோபிக் பிரெக்னன்சி மாதிரி இருக்கா? வேற ஏதாவது ப்ளீடிங் இருக்கா? வேற ஏதாவது இன்னும் அடிஷனல் கேர் குடுக்கணுமா? ஹார்ட்பீட்லாம் வந்துடுச்சா? உங்க பீரியட்ஸ் டேட்க்கும், குழந்தை வளர டேட்க்கும் கரெக்ட்டா இருக்கா? டேட் அப்பதான் அசைன் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு டேட்டிங் ஸ்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மிஷின்ல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்ல ஒரு 7 டூ 9 வீக்ஸ்ல சில நியூரல் ப்ராப்ளம்ஸ் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு டெக்னாலஜி. ஸோ டேட்டிங் ஸ்கேன்ல இருந்து ஆரம்பிக்குது ஸ்கேன் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 11 டூ 14 வீக்ஸ் ஸ்கேன்ல குழந்தையோட சைஸ் வந்து 45 மில்லிமீட்டர் டூ 84 மில்லிமீட்டர்ஸ் இந்த சைஸ்ல இருக்கப்ப தான் என்டி ஸ்கேன். அது எவ்வளோனா ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த குழந்தையில இருக்கிற அவ்வளோ ப்ராப்ளம்ஸை பார்க்கறது இந்த எக்ஸ்பர்ட் ஸ்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 60 to 80% ஆஃப் அனாமலிஸ் பிக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் எல்லாமே அந்த ஸ்கேனும் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்றது தான் மிட் ட்ரைமிஸ்டர் ஸ்கேனுன்றது. அது 18 வீக்ஸில் இருந்து ஒரு 22 வீக்ஸ் வரைக்கும் பண்ணுறது. அது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுக்காக 13 வீக்ஸும் டேட்டிங் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த 2 ஸ்கேனும் ஏதாவது வேற ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனில் மிஸ் பண்ணால் கூட ஒரு 18 to 20 வீக்ஸில் மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும். ஏன்னா இந்தியன் கைட்லைன்ஸ் வந்து இன்கேஸ் ஒரு அனாமலி இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா 24 வீக்ஸ்க்குள்ளே அபார்ஷன் பண்ணுறது வரைக்கும் ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஒரு ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரின்னு கண்டுபிடிச்சால், ஸோ உங்களுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை கைட் பண்ணுறதுக்கோ அது வந்து ஒரு அடிக்குவேட் டைம் கொடுக்கும். ஒரு அடிஷ்னல் டெஸ்ட் வேணும், இல்லை கவுன்சில் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்றதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேன்ஸ் எல்லாமே சொல்கிறது. ஸோ இந்த 3rd மந்த் 5th மந்த்துக்கு அப்புறம் க்ரோத் ஸ்கேன்னு சொல்லுவோம். இது வந்து 28 to 30 வீக்ஸில் ஒரு ஸ்கேனும், 36 to 38 வீக்ஸில் டேர்ம் ஸ்கேன்னு சொல்லுவோம். இது வந்து ரொட்டீனாக எல்லாருக்கும் பண்ண வேண்டியது. உங்களுக்கு ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க் எப்படி இருந்தாலும் இந்த 5 ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் இதை பொறுத்து. சில பேருக்கு வந்து பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அடிஷ்னல் ஸ்கேன்ஸ் தேவைப்படும். குழந்தை வெயிட் கம்மியாச்சு, வாட்டர் லெவல் கம்மியாச்சு அப்படின்றப்போ இன்னும் அடிஷ்னல் ஸ்கேன்ஸ் தேவைப்படும். சில பேருக்கு எம்ஆர்ஐ தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டேட்டிங் ஸ்கேன் பார்க்குறப்பயே உங்களுக்கு இவ்வளோ தான் ஸ்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தை வளர வளர என்னென்ன குழந்தைக்கு தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக சொல்ல தான் ஆகும். ஐ திங்க் சொன்ன மாதிரி ஒரு டேட்டிங், அதுக்கப்புறம் என்டி, அதுக்கப்புறம் டார்கெட் ஸ்கேன், அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் அண்ட் டேர்ம் ஸ்கேன்.
இந்த 5வது மினிமம் எல்லாருக்கும் தேவைப்படும். டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் 3 மந்த்ஸ்ல அந்த குழந்தை எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுது, அந்த குழந்தைக்கு தேவையான டெவலப்மெண்ட்லாம் அந்தந்த டைம்ல பீரியாடிக்கா இருக்கா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆஸ் அ ஃபீட்டல் மெடிசின் கன்சல்டன்ட் யூ வில் ஹேவ் டு நோ அண்ட் ஐ வில் ஹேவ் டு நோ. பிகாஸ் நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஐ டோன்ட் திங்க் நோ வி cannot talk about that. In India, 6 to 7% of babies have developmental defects. அப்படிங்கும்போது in your experience, what is a common thing you're seeing, like defects? காமன்ன்றது கார்டியக், நியூரல், அதாவது சிஎன்எஸ் ப்ராப்ளம்ஸ், சிவிஎஸ் ப்ராப்ளம்ஸ், லிம்ப் அப்நார்மாலிட்டிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. சில ப்ராப்ளம்ஸ் CVSன்னு கார்டியோவாஸ்குலர். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி எடுத்தாலே இந்த ஸ்பைன் ப்ராப்ளம்ஸோ இல்லை மூளையில் Neural tube. நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சிலது வந்து ஹெரிடிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் எவாலுவேட் பண்ணால் தான் இந்த குழந்தைக்கு வருமா, வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ ஆஸ் சச் இந்த 6 to 7%ன்றது இப்படி பார்க்காம ஒரு 90%க்கு மேலே நம்ம ஸ்கேன் பண்ணுறவங்க நார்மலாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஒன்லி 7% தான் அப்நார்மலாக இருக்க போகுது. அந்த 7%-ஐ டயக்னோஸ் பண்ணுறது தான் ஒரு ஃபீட்டல் மெடிசனோ ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணுறதோ அவங்களோட ஸ்கில், அவங்களோட நாலேஜ் வந்து அது ஹெல்ப் பண்ணும். இந்த 6 to 7%ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான நம்பர்ஸ் தான். இந்தியாவில் மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரீஸில் நிறைய பேர் ஸ்கேன்ஸே எடுக்காதப்போ இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். So in the first 3 months of pregnancy, and especially in the level 1 scan, அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி யூஆர் சீயிங் இன் த லெவல் 1 ஸ்கேன்? லெவல் 1 ஸ்கேன் இல்லை என்டி ஸ்கேன் சொல்லுவாங்க. இது 11லேருந்து 14 வீக்ஸ் வரைக்கும் பார்க்குறதுன்றது கைட்லைன்ஸ். ஸோ அப்போது ஆஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தையோட வளர்ச்சி வந்து ஒரு 5 to 8 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த லென்த்தில் குழந்தைக்கோட தலை, குழந்தையோட கை, கால், ஸ்பைன், ஹார்ட் எல்லாம் என்ன மேக்ஸிமம் பார்க்க முடியுமோ பார்க்குற அளவுக்கு இப்போ டெக்னாலஜிஸ் அண்ட் மிஷின்லாம் வந்துடுச்சு. ஸோ வந்து இதை மினி அனாமலி ஸ்கேன் என்ற மாதிரியே அந்த அளவுக்கு ஃபீட்டல் மெடிசன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. சில பிரச்சனைகள் வந்து குழந்தை வளர்றப்ப தான் தெரியும். ஸோ அந்தந்த வாரத்தில் ஒரு சில பிரச்சனை ஒரு 3rd மந்த்லேயே கண்டுபிடிக்கிற முடிய பிரச்சனை நீங்கள் 5th மந்த் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 3rd மந்த்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது நான் கண்டுபிடிச்சி சொன்னேன்னா சில பிரச்சனைகள் கரெக்ட் பண்ண முடியாது, அபார்ட் தான் பண்ணி ஆகணுன்றப்போ அவங்க அப்பயே அபார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு 8 வாரம் 5வது மாதம் ஸ்கேன் வரைக்கும் அவங்க I think it is easy to சைக்கலாஜிக்கலி terminate a pregnancy in the 3rd month rather than waiting 5th or 6th monthக்கு. அதில் வந்து நம்ம டவுன் சிண்ட்ரோம்க்கான அந்த ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்கும் சேர்த்து பண்ணுறோம். இஃப் தெர் இஸ் எனி டவுட் இன் தட், வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல்? இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது, என்டியில் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அப்நார்மல், ஒரு பார்டர் லைன் டிஃப்ரென்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா. ஸோ என்டி ஸ்கேன் மட்டும் வச்சுட்டு டவுன் சிண்ட்ரோம் இருக்குது இல்லைன்றது வந்து ஒரு 25% தான் டிடெக்ட் பண்ண முடியும். என்டி ஸ்கேன் அலாங் வித் டபுள் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்பைன் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 80 to 85% டிபெண்டிங் ஆன் எந்த லேப் என்ன டைப் ஆஃப் மிஷினில் நீங்கள் பண்ணுறீங்கன்றது ஒரு 80 to 85% டிடெக்ட் பண்ண முடியும். ஒரு 99% எனக்கு வேணும் அப்படின்னா அது NIPS, அதாவது நான் இன்வேசிவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட், நான் இன்வேசிவ் ப்ரீனிட்டல் டெஸ்ட். இது வந்து குழந்தையோட டிஎன்ஏவும் அம்மாவோட பிளட்டில் இருக்கும். அதை பிரித்து பார்த்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை சொல்கிறது தான் இந்த NIPS ஆர் NIPTன்னு சொல்கிறது. இதுதான் இன்வேசிவ் நான் இன்வேசிவில் இருக்கிற ஹையஸ்ட் சென்சிட்டிவ் டெஸ்ட். ஸோ இல்லை எனக்கு 100% வேணும் அப்படின்னா CVS கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங் 13 வீக்ஸில் பண்ணலாம். சில இல்லைனா 16 வீக்ஸ்க்கு அப்புறம் ஆம்னியோசென்டசிஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியா ரொட்டீனாக வந்து டபுள் மார்க்கர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. என்டி வித் டபுள் மார்க்கர்ஸ் ஒரு ஹை டிடெக்ஷன் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் இது பண்ண முடியும். I think we are routinely doing a NT scan with double marker. That's a combined test for everybody, which is 80 to 85% accurate. அதுக்கப்புறம் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா then we are going for, as an obstetrician, we are going for the NIPT. NIPT is 99% accurate. Again, it is not 100% accurate test. பட் இது வந்து ஒரு ஏஜ்டு விமன் லைக் ஒரு 30+ இருக்காங்க, 35+ கன்சீவ் ஆயிருக்காங்கன்னா ரொட்டீனாகவே நாங்கள் NIPT கொடுக்க ஆரம்பிச்சோம். we are not doing the combined test. அண்ட் தென் இதுலேயும் நம்மளுக்கு இல்லை இன்னும் ஐ மீன் தெர் இஸ் a history of baby already having a defect in the family, or there is something which genetically we are expecting அப்படின்னா I think as you suggested amniocentesis is done, which is 100% accurate. And anomaly scan, next level, இது எல்லாமே நல்லா இருக்கு, and we are going to the target scan or anomaly scan, or also it is called TIFA scan. So இதில் வந்து what are the things which you will look for? இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை. என்கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் NIPTயில் 99% வருதுன்றீங்களா, எதுக்கு என்ன டபுள் மார்க்கர்ஸ் பண்ண சொல்கிறீங்க,
இதுக்கு நான் பே பண்ணணும், அதுக்கும் பே பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே பண்றது பேர் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ல ஒரு 100 பேருக்கு நீங்க டபுள் மார்க்கர்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு தான் இன்டர்மீடியேட் வரும். ஒரு 2 பேருக்கு தான் ஹை ரிஸ்க்ன்னு வரும். ஸோ அந்த 7 பேருக்கு தான் நம்ம அட்வான்ஸ் டெஸ்ட்டான NIPT பண்ண போறோம். ஏன்னா NIPTன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் கம்பேர்ட் டூ டபுள் மார்க்கர்ஸ். ஸோ ஒரு 7 பேருக்கு நம்ம எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் தான் பண்ண போறோம். மீதி எல்லாருக்குமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் பண்ண போறோம். ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க சொன்ன மாரி ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு. இல்ல பேஷண்ட்டே ஆங்ஷியஸா இருக்காங்க. எனக்கு ஒரு 100% டெஸ்ட் வேணும். இல்ல ஒரு 99% டெஸ்ட் வேணுன்றப்ப தான் நம்ம இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஐ திங்க் இதில் மெயினாக வந்து இந்தியாவோட அஃபோர்டபிலிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல். வெளிநாட்டிலலாம் வந்து டைரெக்டாக என்ஐபிடி யூகே யூஎஸ்லாம் வந்து தே டைரக்ட்லி டூ அன் NIPS ஒரு NIPT. அங்கே வந்து த கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஸ் ஆர் தே ஹேவ் அன் இன்சூரன்ஸ் கவரேஜ், அதனால தே கோ ஃபார் த அட்வான்ஸ் டெஸ்டிங் ஈவன் இஃப் தட் இஸ் எக்ஸ்பென்சிவ். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி மேட்டர்ஸ். நாட் எவ்ரிபடி கேன் ஸ்பெண்ட் மணி. ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பைன் டெஸ்ட் பண்ணி அது இது கடலில் வலை போடுற மாதிரி எந்த மீன்லாம் அந்த வலையில் மாட்டுதோ அவங்களுக்கு வி டூ த அக்யூரேட் டெஸ்ட் பிகாஸ் இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். எல்லாரையும் நம்ம 20,000 செலவு பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு இனிஷியலாக ஒரு 2,000 செலவு பண்ணு, அதில் வந்து பிரச்சனைன்னு இருந்தால் 20,000 செலவுக்கு போகலாம் அப்படிங்கிறது தானே தவிர ஐ திங்க் இட்ஸ் பேசிக்லி அவர் அஃபோர்டபிலிட்டி. இல்ல பட் கம்பேர்ட் டூ ஒரு அப்நார்மல் குழந்தை, ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை பொறந்துட்டு, அவங்க ஃபினான்ஷியல் ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் கம்பேர் பண்றப்போ, இந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். அது வந்து பேஷண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்றோம்ன்றது. பட் ஒரு குழந்தை ஒரு அப்நார்மலா பொறந்துச்சுன்னா, எவ்ரி மந்த் அவங்க It's a மெயின்டெயின் பண்ணி lifelong லைஃப் லாங் ப்ராப்ளம். ஸோ வென் கம்பேர்ட் டூ தட் எக்ஸ்பென்ஸ், தட் எமோஷனல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், இது வந்து எவ்வளவோ தேவலாம். அத வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் I கன்வின்ஸ்ட். think it is basically affordability and their knowledge towards it. ஒரு அவேர்னஸ் இருக்கிறவங்க they don't mind doing it, but அவேர்னஸ் இல்லாதவங்க definitely they ask this question. So going back to my question of like what do we see in the anomaly scan or target scan? ஸோ அனாமலி ஸ்கேன் அடுத்த குழந்தை வளர்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3rd மந்த்ல நம்ம ஒரு 80% ஆஃப் த அனாமலிஸ் பிக் பண்ண முடியும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 90 to 95% பிக் பண்ண முடியும். ஏன் 90 to 95%னா குழந்தை வளர வளர தான் சில அனாமலிஸ் வந்து எவால்வ் ஆகும். சிலது வந்து I அப்போ think தான் பார்க்க முடியும். bladder completes by 16 18 weeks. Bladder இல்லை completes. பிளாடர்லாம் வந்து வி சி இட் 12 to 13 வீக்ஸ்லேயே பார்க்குறோம். கிட்னிஸ் எல்லாமே 12 to 13 வீக்ஸ்லேயே பார்க்க முடியும். பிரெயினில் சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 18 வீக்ஸ்க்கு மேலே தான் விசிபிள் ஆகும். ஸோ அதனால தான் அந்த 18 வீக்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ 18 to 22 வீக்ஸில் பிரெயினில் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் த அப்நார்மாலிட்டிஸ் வி கேன் பிக் அப் இன் பிரெயின். சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ குழந்தை வளர்றப்போ தான் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ ஒரு 90% to 95% ஆஃப் அனாமலிஸ் வி கேன் பிக் அப். ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஒரு ட்ரெயின் பர்சன் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா இது பிக்கப் பண்ணலாம். இதில் வந்து தலையில் வந்து வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, நீர் கோத்துட்டு இருக்கா, இந்த மாதிரி பார்க்கலாம். ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வெறும் ஹார்ட் பீட் மட்டும் பார்க்கறது ஸ்கேன் கிடையாது. ஃபீட்டல் எக்கோன்லாம் இருக்குது, ஃபீட்டல் நியூரோன் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். கை கால் விரல் என்றது. ஸோ இதெல்லாமே வந்து 3rd மந்த்லேயும் சில இதெல்லாம் பார்க்க முடியும். 5th மந்த்தில் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துட்டு வில் கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் காமனாக நான் வந்து என் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கறது வந்து இந்த நீர் கோர்த்து இருக்கு ஆர் நோ தெர் இஸ் அ சிஸ்ட் இன் த பிரெயின் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் வருது. ஸோ வாட் இஸ் திஸ் அண்ட் ஹவு டு வி ஃபாலோ திஸ்? இதை உடனே பார்த்தோன்னே they get tensed. ஏன்னா பிரெயின் இஸ் a வெரி வைட்டல் ஆர்கன் ஃபார் அ ஹியூமன். அதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்குது அப்படி நம்ம என்னதான் நார்மல்னு சொன்னாலும் இட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் ஆன்சைட்டி. ஸோ வாட் இஸ் இட் எக்ஸாக்ட்லி? பிரெயினில் வந்து இந்த நீர் கோத்துட்டு இருக்கிறது வந்து 2 இது சொல்லுவாங்க. ஒன்று வென்ட்ரிகுலோமெகாலி, இன்னொன்று வந்து இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட். கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு 10 பேஷண்ட் பார்த்தா ஒரு 8லேருந்து 9 பேருக்கு அடுத்த ஸ்கேன் பார்க்குறப்பே அது தானாகவே சரியாயிடும். அது வந்து எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. பட் வென்ட்ரிகுலோமெகாலி அப்படின்றது கொஞ்சம் அடுத்தது என்ன பண்ணணும், அது எதனால் வந்திருக்கு அப்படின்றத எவாலுவேட் பண்ணி ஆகணும். சில சமயம் அது ஒரு சைடு இருக்கலாம், 2 சைடும் இருக்கலாம். அதில் மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்ற கிரேடிங்லாம் இருக்குது. அதை பொறுத்து ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணுமா, ஒரு டார்ச் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்னால அது கம்ப்ரெஸ் ஆகி வென்ட்ரிகுலோமெகாலி வருதா, இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி ஆகணும். பட் கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட்டுக்கு எதுவும் பயப்பட தேவையில்லை. we just have to follow Follow up up. and follow up scansல பார்த்துக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் 99% அடுத்த ஸ்கேனில் பார்க்குறப்போ ரிசால்வ் ஆகி தான் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹவ் டேக்கன் அ டபுள் மார்க்கர்ஸ் அண்ட் இது டபுள் மார்க்கர்ஸ் எடுத்து அது ஸ்க்ரீன் நெகட்டிவ் அப்படின்னா அதை பற்றி எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. another thing is ஹார்ட்ல சின்ன டாட் இருக்கு there is a bright foci அப்படிங்கிறதும் நிறைய பேனிக் ஆவாங்க. வாட் இஸ் திஸ் பிரைட் ஃபோக்கை?
அது வந்து நம்ம ஏசியன் பாப்புலேஷன்ல அட்லீஸ்ட் 5% ஒரு 100 குழந்தைக்கு நம்ம ஸ்கேன் பண்ணா 5%ல அந்த எக்கோஜெனிக் கார்டியாக் ஃபோகை அப்படின்றது இருக்கு. அது வந்து ஒரு சாஃப்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிகுறி. டவுன் சிண்ட்ரோம்க்கு ஒரு அறிகுறி. ஸோ அது இருந்துச்சுனாலே கண்டிப்பா பிரச்சனை அப்படின்னு கிடையாது. அது இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல அப்படின்ற உத்தரவாதமும் குடுக்க முடியாது. ஸோ அதில நம்ம ரிஸ்க் மாரி கால்குலேட் பண்ணிட்டு, சாஃப்ட் மார்க்கர்ஸ் ரிஸ்க் கால்குலேட் பண்ணிட்டு, ஒரு ஃபைனல் ரிஸ்க் குடுப்போம். அது வந்து லோ ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். இல்ல ஒரு இன்கிரீஸ் ரிஸ்க், இன்டர்மீடியேட் ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சுனால் நம்ம வந்து கம்பைன்ட் ரிஸ்க் இல்லாம வேற ஏதாவது அடிஷனல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி என்ஐபிஎஸ் இல்ல வேற ஏதாவது சஜெஸ்ட் பண்ணணுமா, ஆம்னியோசென்டசிஸ் பண்ணணுமான்றது அட்வைஸ் பண்ணுவோம். பட் ஆஸ் சச் அந்த எக்கோஜெனிக் ஃபோகை ஹார்ட்ல வந்து ஹார்ட்டோட ஃபங்ஷனையோ எதுவும் பண்ணாது. பிளஸ் வேற எதுவும் ப்ராப்ளம் குடுக்காது. ஒரு ஆப்பரேஷன் பண்ற மாரியான பிரச்சனையோ, இல்ல ஹார்ட் ப்ராப்ளமோ எதுவும் கிடையாது. ஐ திங்க் ஆல்ரெடி நம்ம அந்த லெவல் 1 ஸ்க்ரீனிங், லெவல் 2 ஸ்க்ரீனிங்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இத பார்க்குறோம் அப்படின்னா, ஐ திங்க் இட் இஸ் ஓகே டு வெயிட் அண்ட் சீ ராதர் தேன் டூயிங் எனி அட்வான்ஸ் டெஸ்ட். ஃபீட்டல் எக்கோக்கு ஒரு இண்டிகேஷன் எக்கோஜெனிக் ஃபோகை ஆஸ் பர் இஸ்வாக் கைட்லைன்ஸ். ஸோ அதனால ஒரு ஃபீட்டல் எக்கோ பண்ணிக்கிறதுக்கும், டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணாலே, இத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. த அதர் மோஸ்ட் காமனஸ்ட் பார்க்கறது வந்து இஸ் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் ஆர் பெல்விக் கேலிசியல் டைலட்டேஷன். தட் இஸ் நீர் கோர்த்து இருக்கு கிட்னில அப்படின்றது. ஸோ அகெயின் தோ வி சே இத ஃபாலோ அப் தான் பண்ணணும்னு சொன்னாலும், வை இஸ் திஸ் ஹேப்பனிங்ன்றது எல்லாரோட கேள்வியும். ஸோ வை இஸ் திஸ் ஹேப்பனிங்? ஒய் இஸ் திஸ் ஹேப்பனிங் அப்படின்றதுக்கு வந்து ஸ்கேன்ல வந்து ஒரு இது கிடையாது. சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா? இல்ல நான் ஏதாவது தண்ணி குடிக்கிறது இது பண்ணுமான்னு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த பெல்வியக்டேசிஸும் ஒன் ஆஃப் த சாஃப்ட் மார்க்கர்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி எக்கோஜெனிக் ஃபோகை ஒரு சாஃப்ட் மார்க்கர் மாதிரி, இதுவும் ஒரு சாஃப்ட் மார்க்கர் ஃபார் டவுன் சிண்ட்ரோம். ஸோ நாங்க சொன்ன மாதிரி இந்த ஜெனடிக் சோனோகிராம்ன்றது தான் இந்த 18 to 20 வீக்ஸ் டார்கெட் ஸ்கேன்ல ஜெனடிக் சோனோகிராம்ன்றது. நெறைய சாஃப்ட் மார்க்கர்ஸ் இருக்கு. இது எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் இல்ல அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஃபைனல் ரிஸ்க்ல அரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிஸ்க் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு, இன்டர்மீடியேட்டா இருக்குன்றத பொறுத்து அடுத்தது சொல்லுவோம். வேற எந்த சாஃப்ட் மார்க்கர்ஸும் இல்ல. வெறும் பெல்வியக்டேசிஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அது இண்டிவிஜுவலோட வயச பொறுத்து, அவங்க அம்மாவோட வயச பொறுத்து, டவுன் சிண்ட்ரோம் கம்பைன்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ல பண்ண ரிஸ்க்க பொறுத்து அந்த ரிசல்ட்ஸ் வேரி ஆகும். ஸோ இதில மைல்ட், மாடரேட், சிவியர் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இதுக்கும் வந்து இருக்குது. அப் டூ 4 வந்து நார்மல் இன் 18 to 22 ஸ்கேன்ஸ் அப்போ. ஸோ அப்போ வந்து 4 கீழ இருந்துச்சுன்னா, எத பத்தியும் வொரி பண்ணிக்க வேண்டாம். 4க்கு மேல இருந்துச்சுன்னா யூடிடி A1 அது நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. A1, A2, A3ன்ட்டு. ஸோ A1, A2க்கு வந்து எதுவும் பயப்பட தேவையில்ல. அடுத்தடுத்த ஃபாலோ அப் 4 வீக்ஸ் ஒன்ஸ் ஃபாலோ அப் வரணும். அது வேற ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்னால அப்படி ஆகுதா? இல்ல அப்படியே இருக்கா? சைஸ் I think கம்மியாகுதா? if it is less than 1 centimeter, 10 millimeter, I think it is better to wait and watch. And if it is more than 10 millimeter, I think இல்ல 4 4 to 7 அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப் டூ 28 வீக்ஸோட கிரேடிங். 28 வீக்ஸ்க்கு மேல இருக்கிறது ஒரு கிரேடிங். ஸோ யூடிடி A1 அந்த மாரியும் இருக்கு. போஸ்ட்நேட்டலாவும் A1, A2, A3 அந்த மாரி இருக்குது. அது வந்து P1, P2, P3 இது ஆன்டிநேட்டல்ன்றதுனால A1, A2, A3 அது வந்து போஸ்ட்நேட்டல்னால P1, P2, P3. ஸோ A1க்கு வந்து ஸோ மோஸ்ட்லி நாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு அடுத்தடுத்த ஸ்கேன் பார்க்குறப்போ ரிக்ரெஸ் ஆயிருக்கும். இல்ல அதே 4 3 இருக்கும். இப்போ குழந்தை பொறந்ததுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. பட் ஆன் அ சேஃபர் சைட் குழந்தை பொறந்ததுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் கழிச்சு பேரண்ட்ஸை நாங்க வர சொல்லுவோம். ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் இல்ல பெல்வியக்டேசிஸ் இருக்கா, டைலட்டேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து ரீஅஷ்யூர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேல இருக்கிறப்போ 10 மேல இருக்கிறப்போ தான் ஏதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் பெத்தாலஜி இருக்கா, வேற எதனால வருதுன்றத எவாலுவேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஹார்ட்ல டாட் இருக்குது எக்கோஜெனிக் ஃபோக்கை அண்ட் அது டெஃபினெட்லி ஆஃப்டர் த டெலிவரி வி வில் ஹாவ் டு டூ அன் ஃபீட்டல் எக்கோ இல்லையா? பேபிக்கு எக்கோ தேவையில்ல. தேவையில்ல. ஃபீட்டல் எக்கோவும் இது ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஏசியன் பாப்புலேஷன்ல தான் ஒரு 5% இருக்கு. இதுல வந்து எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸும் கார்டியாக் ஃபங்ஷன்ல குடுக்காது அப்படின்றது தான் சொல்றாங்க. பட் இஸ்வாக் கைட்லைன்ஸ், ரீசன்ட் கைட்லைன்ஸ்ல தே ஹேவ் ஆடட் இது ஒரு இண்டிகேஷன் ஃபார் ஃபீட்டல் எக்கோன்றது. ஸோ ஃபீட்டல் எக்கோ இஸ் நார்மல். அப்புறம் டவுன் சிண்ட்ரோம்க்கு எதுவும் ரிஸ்க் இல்ல. அப்படி போஸ்ட்நேட்டல் இவாலுவேஷனே தேவை கிடையாது. தேவையில்ல. அண்ட் ஐ திங்க் த பிரெயின்ல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இதெல்லாம் தானா ரிக்ரெஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. இஃப் இட்ஸ் பர்சிஸ்டிங் பட் நாட் இன்க்ரீசிங் அப்படின்னா நான் குழந்தை பார்த்த பிறந்ததுக்கு வரைக்கும் அடுத்த ஸ்கேன்லயே ரிக்ரெஸ் ஆயிடுச்சு. ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் 99.9% வரைக்கும் ரிக்ரெஸ் ஆயிடுது. ஸோ அத பத்தி பயப்பட வேண்டாம். பட் வென்ட்ரிகுலோமெகாலி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி எவாலுவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கம்மிங் டு ட்வின்ஸ். ட்வின்ஸ் இஸ் ஆக்சுவலி அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அண்ட் இப்போ நம்ம ஐவிஎஃப் சென்டர்ஸ் ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் நிறைய ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அண்ட் அது த மெயின் திங் இஸ் தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மேக்ஸிமம் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் ஆர் தேர். ஸோ ட்வின்ஸ் ஆர் வெரி காமன் நவடேஸ். ஸோ ட்வின்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமா. ட்வின்ஸ்ன்றப்போ அதில நெறைய டைப்ஸ் இருக்கு.
ஸோ டிசிடிஏன்றது 2 நஞ்சுக்கொடி அந்த குழந்தைக்கு தனித்தனியா சப்ளை பண்றப்போ, அது கிட்டத்தட்ட ஒரு 2 தனித்தனி குழந்தைன்ற மாரி தான். அதுல நெறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. எம்சிடிஏன்னு இருக்கு. மோமோ ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் லெட் அஸ் இருக்கு. see the DCDA twins. DCDAன்றது 2 குழந்தை, 2 குழந்தைக்கும் தனித்தனி பிளாசென்டா இருக்கு. அண்ட் தே ஆர் செப்பரேட்டட் வித் அ செப்பரேட் சாக். இதுல வந்து அவங்க 2 பேருக்குள்ள மிக்ஸ் பெருசா கிடையாது. அப்படிங்கும்போது ஹவ் டு யூ இவாலுவேட் திஸ்? அது 2 சிங்கிள்டன் மாரி தான் எவாலுவேட் பண்ணோம். ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸோ, ஒரு ரிஸ்க்கோ கிடையாத ஒரு ட்வின்ஸ்னா, அது டிசிடிஏ ட்வின்ஸ் தான் சொல்லுவோம். So not much complication to be followed with நாட் your babies. So coming to the other one, that is monochorionic diamniotic twins, MCDA twins. இதுல இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆஃப் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிடிடிஎஸ், டேப்ஸ் அந்த மாதிரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வந்து ஒரே பிளசன்ட்டா 2 குழந்தைக்கும் சப்ளை பண்ற மாதிரி. ஸோ ஒரு குழந்தைக்கு சில சமயம் அதிகமா சப்ளை பண்ணும். ஒரு குழந்தைக்கு கம்மியா சப்ளை பண்ணும். ஒரு குழந்தைக்கு வாட்டர் லெவல் அதிகமா இருக்கும். ஒரு குழந்தைக்கு கம்மியா இருக்கும். இதெல்லாம் நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 4 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு ஜெஸ்டேஷனல் ஏஜ் வரைக்கும், ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு ஜெஸ்டேஷனல் ஏஜ் வரைக்கும்ன்ற மாரி நெறைய கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு குழந்தை நிஜமாவே நல்லா வளருது, ஒரு குழந்தை வளரவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஃபீட்டல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. லேசர் இருக்கு. கார்ட் கோயாகுலேஷன் இருக்கு. இதுக்கு வந்து இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒரு ஃபீட்டல் தெரபிஸ்ட் ஆர் ஃபீட்டல் சர்ஜன் வில் பி டூயிங் தட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ லேசர் அண்ட் இஃப் நீடட் What ஒரு exactly you do with the laser? You know, clamp the supply. லேசர்ல வச்சு வி பர்ன் த வெசல்ஸ் கனெக்டிங். இந்த ட்வின்ஸ்ல இருந்து அந்த ட்வின்க்கு வந்து சில அப்நார்மல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். தட் Blood கேன் பி vessel ஆமா. connections. ஆர்டீரியோ வீனஸ் அண்ட் வீனோ வீனஸ் இந்த மாரி நெறைய கனெக்ஷன்ஸ் 3 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து அந்த பிளசன்டல் மெம்பரேன் அங்க கிட்ட போயிட்டு வி ஹேவ் டு ஐடென்டிஃபை ஆல் தீஸ் அப்நார்மல் கனெக்ஷன்ஸ். இந்த அப்நார்மல் கனெக்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி விட்டா இந்த டோனர் அண்ட் ரெசிபியன்ட் அப்படின்ற ட்வின்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகுது. அதாவது blood மிக்ஸ் ஆகிறத தட் வந்து மிக்ஸ் நீங்க ஆகுறத வந்து நம்ம கட் பண்ணி விடுறோம். பிளாக் பண்ணி விடுறோம். பிளாக் பண்ணி விடுறோம். ஓகே. ஸோ ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஃபுல் blood supply is going to the other baby. So one is growing, one is not growing. ஸோ இதுல வந்து you identify எந்த blood vessels are mixed and then you block the vessels so that the other one gets the blood supply completely. Okay. And what about this monochorionic monoamniotic twins? ஸோ அதுலயும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஆஸ் ஐ செட் இதோ கம்பேர் பண்றப்பயும் அதுலயும் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது 2மே டிசிடிஏ மட்டும் தான் ஒரு அளவுக்கு கொஞ்சம் நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். So DCDA-ன்றது dichorionic diamniotic is a very simple, safe, to carry forward as a fetal medicine specialist and for the obstetrician, the most easy thing to handle. Next is the monochorionic diamniotic. That is ஒரு placenta but 2 different sacs. இது வந்து ஓரளவுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் we manage it, but definitely lot of frequent visits to a fetal medicine consultant. நீங்கள் நிறைய blood இந்த blood flow differencesலாம் வருதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் வந்து 2 weeks ஒன்ஸ் டாப்லர் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். திட் இஸ் லிட்டில் காம்ப்ளெக்ஸ் டு ஃபாலோ. செகண்ட் இஸ் த மோனோகோரியோனிக் மோனோஆம்னியாட்டிக். ஒரே சாக்லேயே 2 பாப்பாவும் இருக்கிறது. ஆஸ் அன் ஆப்ஸ்டட்ரிஷியன் எனக்குமே வந்து டெலிவரி டைமில் இட் வில் பி டிஃபிகல்ட் அதெல்லாம் இருக்குது. அண்ட் க்ரோத் வைஸ் ஆல்சோ ஐ திங்க் வி ஹேவ் டு க்ளோஸ்லி ஃபாலோ அப் தீஸ் பேபிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் த டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஃபைன், க்ரோத் அண்ட் வெயிட் இஸ் ஹேப்பனிங் ஃபைன். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டினா ஆஸ் யூ செட் தெர் ஆர் ஸோ மச் ஆஃப் ஃபீட்டல் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் விச் ஆர் பீங் ஆக்சுவலி வந்து ஃபீட்டல் மெடிசின்றதே பெருசாக டெவலப் ஆனதே இந்த ட்வின்ஸை வச்சு தான் என்னை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் இவால்விங் அண்ட் ஃபீட்டல் ப்ரொசீஜர்ஸ் பேசிக்லி. கம்மிங் டு இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நிறைய ஃபீட்டல் சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து அடல்ட்டுக்கு தான் சர்ஜரிஸ், பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் இருக்குது. பட் இப்போ வந்து வி ஆர் டூயிங் சர்ஜரிஸ் ஃபார் அ அன்பார்ன் சைல்டு. ஸோ என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஆர் பீங் டன்? ஸோ இந்தியாவில் தான் வந்து இந்த ஃபீட்டல் சர்ஜரிஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ இன்டர்நேஷ்னலி இந்த ஃபீட்டல் சர்ஜரிஸ் தேடுவீங்க. ஏன்னா சில கண்ட்ரீஸ் சில ரிலீஜியஸ் பிலீஃபில் வந்து அபார்ஷன் பண்ணுறது இல்லீகல் அண்ட் சில ரிலீஜியஸ் பிலீஃப் படி பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போது எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் எவால்வ்ட். நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் மாதிரி. ஸோ ஃபீட்டல் சர்ஜரிஸ் எவால்வ்ட் இன் தோஸ் கண்ட்ரீஸ் வேர் அபார்ஷன் இஸ் இல்லீகல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்னால அபார்ஷன் பண்ணாமல் இருக்கிற இடத்துல. ஸோ இப்போ என்னென்னலாம் இருக்குன்னா ஸ்பைனா பைஃபிடாக் இருக்குது, கன்ஜெனிட்டல் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியாக் இருக்குது. ஸோ அதர் ஷன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. இப்போ சர்ஜரிஸ் அப்படின்னு பார்த்தா இந்த 2 தான் ரீசெண்ட் அட்வான்சஸ். ஸோ இது இல்லாமல் எஃப்யூஷனுக்கு வந்துச்சு, சில
லங்ஸில் இருக்கிற கட்டிக்கெலாம் அப்ளேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபீட்டல் சர்ஜரினா யூட்ரஸை ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போய் பண்ணுறோம். ஸோ யூட்ரஸை ஓப்பன் பண்ணி அம்னியாட்டிக் சாக்கை ஓப்பன் பண்ணி தென் வி ஆர் கோயிங் என்ன. இல்லை, ஃபீட்டல் சர்ஜரியில் வந்து மினிமல் இன்வேசிவ் யூஸ் ஃபீட்டோஸ்கோப், லேப்ரோஸ்கோப் மாதிரி ஃபீட்டோஸ்கோப் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீட்டோஸ்கோப் கைடடாக இந்த ப்ரொசீஜர்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லேசர் ப்ரொசீஜர் ஆகட்டும், ஃபீட்டல் சர்ஜரி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஃபீட்டோஸ்கோபிக் கைடட். பட் ஸ்பைனா பைஃபிடாக்கு ஓப்பன் பண்ணி லைக் தே டூ ஓப்பன் ப்ரொசீஜர் ஆல்சோ. பட் நவ் இன்ட்ரா யூட்ரைனா ஃபீட்டோஸ்கோபிக் கைடட் பேட்ச் வைக்கிற லெவலுக்கு வந்துடுச்சு அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ ஈவன் ஃபார் ஸ்பைனா பைஃபிடா ஆஸ் வெல் அஸ் ஃபீட்டோ அப்படின்றது வந்து இந்த டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, இந்த ரெண்டு தான் வந்து ஃபீட்டல் சர்ஜரியில் எவால்விங் திங்ஸ். பட் இந்தியன் பாப்புலேஷனில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெர்மினேட் தான் பண்ணிடுறாங்க. அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் ஆல்சோ அந்தளவுக்கு ஃபேவரபுளாக கிடையாது. குழந்த பிறந்தால் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். குழந்த பிறந்ததுக்கப்புறம் எப்படி அந்த மைல்ஸ்டோன்ஸ்லாம் இதாகுது, டெவலப்மெண்டல் டிலே இருக்கான்றதுலாம் ஃபஸ்ட்டே நம்மளோட அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ப்ளஸ் இன்டர்நேஷ்னலாக மற்ற இடத்துல வந்து இட்ஸ் கவர்ட் வித் இன்சூரன்ஸ். பேஷண்ட் வந்து அவங்க பாக்கெட்லேருந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இந்தியாவில் அப்படி கிடையாது. எதுக்கும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி மோர் தென் 5 to 7 lakhs ஆர் மோர் தென் 10 lakhs இந்த ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து தே ப்ரிஃபர் டெர்மினேட்டிங் த ப்ரெக்னன்சி ரதர் தென் டேக்கிங் அ சான்ஸ் ஃபார் ஃபீட்டல் சர்ஜரி. ஆமாம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலே வந்து ஓடி வந்து அபார்ட் பண்ணிடலாமா, டெர்மினேட் பண்ணிடலாமா அப்படிங்கிறது. டாக்டர் எங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ், எங்களால் வந்து இதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறது. இதில் வந்து உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தெர் இஸ் அ லைஃப் லாங் ப்ராப்ளம் ஃபார் த பேரண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் டு டெர்மினேட். பட் தெர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ் விச் ஆர் வெரி சிம்பிள். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய சின்ன சிம்பிள் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளப் ஃபுட் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து கிளப் ஃபுட். அதில் சம்டைம்ஸ் சிங்கிள் ஃபுட் கிளப்பாக இருக்கலாம், போத் ஃபுட் இருக்கலாம். ஸோ இது வந்து ஹவு டு யூ ஹேண்டில் ஆர் கவுன்சில் த கப்பிள்? ஸோ இதில் நம்ம வந்துச்சுன்னா எனி அப்நார்மாலிட்டி வி யூஸ்வலி டூ அ ஆம்னியோசென்டிசிஸ், அதாவது பனிக்கூட நீர் டெஸ்ட் எடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிளப் ஃபுட் வரப்போ அது கரெக்டபிள் அனாமலின்னுவாங்க. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது கிளப் ஃபுட், கிளிப் இது எல்லாமே வந்து கரெக்டபிள் அனாமலி. ஸோ இது வந்து கிளப் ஃபுட்ன்றதோ சிடிஇவின்றது தான் நம்ம இப்போ டேர்ம் பண்ணுறோம். இதை வந்து கரெக்டபிள் அனாமலின்றது சொல்கிறது. இந்த ப்ராப்ளம் இருந்தாலே கண்டிப்பாக டெர்மினேஷன் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வி ரெக்கமெண்ட் ஆம்னியோசென்டிசிஸ் டு ரூல் அவுட் எனி குரோமோசோமல் ஆர் எனி அதர் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துப்போம். அந்த மாதிரி எதுவும் இல்லாத பட்சத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு பீடியாட்ரிக் ஆர்த்தோபீடிஷியனோட கன்சல்டேஷன் வாங்கிட்டு ஒரு 3 to 6 monthsக்குள்ளேயே இன்கேஸ் என்ன பண்ணணும், சர்ஜரியா இல்லை காஸ்டிங்கே என்னஃபா அப்படின்னு பார்த்துட்டு குழந்தையோட 1 yearக்குள்ளே நார்மலாக மற்ற குழந்தைங்க எப்படி ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி ஓட முடியும். எந்த ஒரு ஊனமோ எதுவுமே இருக்காது. ஐ திங்க் தெர் இஸ் அ போஸ்ட் டெலிவரி கேர் அப்படிங்கிறது ஒரு டெஃபினட்டாக தேவைப்படுமே தவிர தீஸ் சில்ட்ரன் ஆர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஐ திங்க் தே வில் நாட் ஹாவ் எனி அதர் அப்நார்மாலிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனலியுமே வந்து தே வில் பி ஏபிள் டு வாக். ஒரு காம்படிஷனுக்கு ரன்னிங் ரேஸ் ஓடுவாங்களா தெரியாது, பட் டெஃபினெட்லி தே வில் பி ஏபிள் டு வாக் அண்ட் டூ தியர் திங்ஸ். த அதர் காமனஸ்ட் இது வந்து நம்ம கிளஃப்ட் லிப் அண்ட் கிளஃப்ட் பேலட். இதுக்குமே ஐ திங்க் அக்செப்டன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இன்னுமே சிலர் வந்து அதை பார்த்து பயப்படுறது, வந்து டெர்மினேட் பண்ணிடலாமான்னு கேட்குறது, இதெல்லாம் இவங்களை நாங்கள் கவுன்சில் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வைப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? இந்த கிளெஃப்ட் லிப்பும் இதே மாதிரி ஒரு கலெக்டபிள் அனாமலி தான். ஸோ அந்த இருந்துச்சுனாலும் நம்ம ஒரு ஆம்னியோசென்டிசிஸ் எனி அனாமலி ஆம்னியோசென்டிசிஸ் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ஊனம் சரியாயிடுச்சுன்னா குழந்தை வந்து ஒரு நார்மலாக படிக்கிறதோ, நார்மலாக விளையாடுறதோ, நார்மல் இன்டெலிஜென்ஸோட இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ்க்காக தான் இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ கிளெஃப்ட் லிப் இருந்தாலும் ஒரு ஆம்னியோசென்டிசிஸ் பண்ணி ஒரு நார்மல் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணிட்டால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் they will be needing a surgery. பட் நார்மலாக இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சா அப்படின்றே தெரியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. அது எப்போ பண்ணணும், எந்த மாதிரி ஒரு சென்டரில் நீங்கள் டெலிவரி பண்ணணும், யாரை கன்சல்ட் பண்ணணுன்றதை வந்து ஒரு ஃபீட்டல் மெடிசன் குழந்தை வயிற்றில் இருக்கப்பே கைட் பண்ணுறதுனால குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் எதுவும் பேரண்ட்ஸ்க்கு இருக்காது. ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி அ ஸ்ட்ரெஸ் டு ஹாவ் அ டிஃபெக்ட். பட் ஆனால் இதெல்லாம் கரெக்டபிள் டிஃபெக்ட்டுங்கும் போது அண்ட் வி டாக்டர்ஸ் ஆர் தேர் டு கைட்
அண்ட் எக்ஸாக்ட்லி சேனலைஸ் எங்கே போகணும், எப்படி பண்ணணும், பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் அண்ட் பீடியாட்ரிக் ஆர்த்தோபீடிஷியன், பீடியாட்ரிக் சர்ஜன் இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கைட் பண்ணும்போது ஐ திங்க் தே ஷுட் நாட் பி வரியிங் அபவுட் சிம்பிளர் டிஃபெக்ட்ஸ். ஆமாம், இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபீடிங் நர்ஸ் அந்த மாதிரி தேவை. ப்ளஸ் வந்து நாங்கள் ஒரு 3D இமேஜே கொடுத்துடுவோம். ஏன்னா 3D இஸ் ரெக்கமெண்டட் வென் தெர் இஸ் அனாமலி இருக்கிறப்போ நம்ம 3D காட்டி பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆஸ் பர் ரூல். ஸோ அப்போ வந்து நாங்கள் காட்டிட்டு எங்கே ஓட்டை இருக்குது, குழந்தை எப்படி இருக்கும் பிறந்துச்சுன்னா அப்படின்ற வந்து ஒரு விஷுவலாக நாங்கள் காட்டிடுறதுனால இப்போ பேஷண்ட் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக தே ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் இட். ஆனால் எங்கே போகணும், என்ன பண்ணால் எப்படி சரியாகும் அப்படின்ற வரைக்கும் நம்ம வி எக்ஸ்பிளைன் தம். ஸோ தே ஆர் ஹாப்பி வித் த அவுட்கம்ஸ் ஆஸ் வெல். சிட்டிஸில் ஒரு மெட்ரோ சிட்டிஸில் ஐ திங்க் ஃபீட்டல் மெடிசின் கன்சல்டன்ட்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். இதுவே வந்து ஒரு சின்ன ஊர்லேயோ கிராமத்துலேயோ என்ன மாதிரி ஹவு டு வி ஹேண்டில் தட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்? எப்படி பேஷண்ட்ஸ் போய் யார்கிட்ட பார்ப்பாங்க? ஹவு கேன் தே அப்ரோச்? இது வந்து ஒரு இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த போஸ்ட் கிராஜுவேட் லெவல். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஒரு ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட் அங்கே ஒரு ப்ரொஃபஸராகவோ ஒரு இதுவாகவோ இல்லை. ஒரு ஃபீட்டல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், பட் தட் வில் பி அ ஸ்டாண்ட் அலோன் யூனிட். ஸோ ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஒரு ஓபிகைன் அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் அல்ட்ராசவுண்ட் போஸ்டிங் இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பர் ஃபீட்டல் மெடிசன் ட்ரைனிங் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. ஸோ திஸ் ஷுட் பி த ஃபியூச்சர் இது. ப்ளஸ் ப்ராப்பர் ஸ்டாண்டர்டைஸ் ப்ரோட்டோகால். இப்போ யூகே இங்கெல்லாம் எடுத்தால் நைஸ் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி நிறையா கைட்லைன்ஸ் இருக்குது. ஈவன் சோனோகிராஃபர் அங்கெல்லாம் சோனோகிராஃபர்ஸ் இவங்களாம் தான் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர்ஸ் வச்சு ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரோட்டோகால் செட் பண்ணாலோ, ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பண்ணாலோ தே கேன் கெட் ட்ரெயின் இன் த பேசிக் செக்ஷன்ஸ். ஐ திங்க் நம்ம கவர்மெண்ட் வந்து இனிஷியலாகவே இதெல்லாம் பண்ணி நிறையா பீப்புளை ட்ரெயின் பண்ணியிருக்கு. பிஎஸ்சி லெவல்லே நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கு. பட் அது இன்னும் அப்டேட் பண்ணி தே ஷுட் கெட் ட்ரெயின்ட் எவ்ரி இயர். இன்னும் தே ஷுட் அப்டேட் தேர் ஸ்கில்ஸ். அவங்க வந்து ஒரு நார்மல் அட்லீஸ்ட் ஒரு அப்நார்மல்னு கண்டுபிடிச்சி தே ஷுட் பி ஏபிள் டு ரெஃபர் இட் டு ஒரு ஹையர் சென்டர் ஆர் ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட். ஒன்று, இப்போது பிஹெச்சி லெவலில் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்க்கு வந்து ஒரு பிஹெச்சி லெவலில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ஆர்ஹெச்எம் மூலிமா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் ட்ரைனிங், இன்னும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இவங்க வச்சு ட்ரெயின் பண்ணி இது பண்ணுறது. இன்னொன்று போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் பண்ணுறது இந்த ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நெக்ஸ்ட் ஒரு 5 years 10 years டவுன் த லைன். ஸோ தட் வில் பி அ யூஸ்ஃபுல். ஐ திங்க் ட்ரெயின்டு டாக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் எவ்ரிவேங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் ஃப்யூச்சரில். பட் கரண்ட்லி இப்போ ஒரு அனாமலின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா டு தே கம் டு த ஃபீட்டல் மெடிசன் சென்டர்? இப்போ நான் இருக்கிறதே வந்து ஒரு Tier 2 ஒரு டவுன் மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ அங்கேயே வந்து எப்படின்னா ஒரு அனாமலினா செகண்ட் ஒப்பீனியன் வாங்காமல் தி டைரக்ட்லி கோ ஃபார் அ பிளேஸ் டு கெட் இட் டெர்மினேட்டட். ஸோ டெர்மினேட் பண்ணுற இடத்துலையும் அங்கே அவேர்னஸ் இருந்துச்சுன்னா தே வில் டெல் அஸ் இல்லை இதுக்கு இந்த ப்ராப்ளம் கரெக்டபிள் அனாமலி, இல்லை இந்த ப்ராப்ளம் லீத்தல் அனாமலி டெர்மினேட் பண்ணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அங்கே இருந்துச்சுன்னா தென் தே வில் ஃபார்வர்ட் இட் டு த fetal medicine consultant. I think ஒரு second opinion is very important, especially the second opinion with a fetal medicine consultant. அதுக்கப்புறம் I think counseling with the doctor and the fetal medicine consultant together with the patient வந்து will give a clarity than the counselor பண்ணாம அனுப்பிச்சு விட்டுட்டோம்னா it's very very difficult. No, they definitely take a decision of termination only. ஆமாம், ஜெனட்டிக் கவுன்சிலர்கிட்டே நான் ஒப்பீனியன் எடுப்போம். இட்ஸ் நாட் தட் நானே எல்லாம் பண்ணுறது கிடையாது. ஃபார் ஜெனட்டிக் கவுன்சிலர் இஸ் நீடட் ஃபார் தட் பேஷண்ட் அப்படின்னா வி கெட் அ ஜெனட்டிக் கவுன்சிலர்ஸ் ஒப்பீனியன். அவங்க ஒரு டாக்குமெண்டட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும், அடுத்த குழந்தைக்கு வராமல் என்ன பண்ணணும், இது அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வந்திருக்கா, இதுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து எந்தெந்த டெஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ எல்லாமே ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடையும் பீப்புள் இருக்காங்க. அதுவும் கிடையாது. பட் அடிஷ்னல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அடிஷ்னல் கவுன்சிலிங் எல்லாமே தேவை. ஒரு அப்நார்மாலிட்டி வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு இல்ல. அடுத்த குழந்தை வராம வராம தடுக்கிறதுக்கு there are certain things which we have to understand before terminating a baby, and definitely there are certain tests which we do terminationக்கு. அதுக்கப்புறம் வந்து we send the genetic testing for the baby to understand நிஜமாவே இந்த குழந்தைக்கு இந்த டிஃபெக்ட் வந்து ரேண்டமா வந்துச்சா, ரேண்டம் அக்கரன்ஸா இல்ல ஒரு மரபணு மாற்றத்தினால வந்துச்சா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். and if that we identify what is a genetic change, then we will understand okay அடுத்த pregnancy இது affect பண்ண போதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து it's definitely very important. So counseling after identifying a defect is also very important. ஆமாம், எனக்குலாம் வந்து G7A6 அப்படின்ற அளவுக்கு பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் அந்த A6 வந்த பேஷண்ட்க்குமே G7A6 means that means 7 miscarriagesக்கு அப்புறம் 6 மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் 7th pregnancy வந்தாங்க. I asked them to take a recurrent pregnancy loss workup. Patient refused.
13 வீக்ஸ்ல பண்ணாங்க ஸ்கேன். அப்பயும் நான் சொன்னேன். பட் ஐ டாக்குமெண்டட் எவ்ரிதிங். 20 வீக்ஸ்ல வரப்ப ஒரு கிராஸ் வென்ட்ரிகுலோமெகாலி. தென் அப்பயும் வந்து அவங்க டெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. ஸோ இந்த மாதிரியும் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் 6 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு மிஸ்கேரேஜ். ஸ்ட்ரெஸ்ஃபுல் மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. தே ஆர் நாட் ரெடி டு டேக் எனி டெஸ்ட். தென் நாங்க மட்டும் எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்க முடியும்? I think nowadays we are looking into a collaborative care. ஸோ பேஷண்ட் இங்க அங்கன்னு அலைய வைக்காம இருக்கதே இட்ஸ் a very important thing. அதே மாதிரி ஒரு ஜெனட்டிசிஸ்ட், அன் ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் ஃபீட்டல் மெடிசின் கன்சல்டன்ட் ஒரே இடத்துல இருந்து ஒரு கேர் கொடுக்குற மாதிரி ஒரு பெஸ்ட் சிச்சுவேஷனே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஃபர்ஸ்ட் ஃபார் யூ இட் இஸ் லைக் யூஆர் கெட்டிங் த பேஷண்ட், யூஆர் சீயிங் எவ்ரி திங் கிளியர்லி and you're giving the information directly to the obstetrician, and we in a situation we also do a combined counseling along with the geneticist. I think this will give a very clear picture for the couple, how what to do, when to do, and how to do, and how to follow up. எல்லாமே ரொம்ப clear-ஆ இருக்கும். We won't miss out on anything. I think collaborative care is future.